أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒரு ஜும்மா சிந்தனைக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான ஜும்மா சிந்தனையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பண்பு அப்படின்னா, இன்முகத்தோடும் புன்னகையோடும் சக மனிதர்களுக்கு மத்தியில் நடந்துக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம வாழக்கூடிய ஒரு அவசரமான ஒரு நெருக்கடியான இந்த வாழ்வில் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிற சக மனிதர்கள்கிட்ட நம்ம இன்முகத்தோடும் புன்னகையோடு நடந்துக்கிறோமா? ஒரு படம் பார்த்தோ இல்லை இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு காட்சியை பார்த்தோ அதை பார்த்து சிரித்து மகிழ்கிற நம்மளை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட புன்னகையை வெளிப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? நமக்கெல்லாம் நற்பண்புகளுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய நம்முடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவும் முகத்தில் சிறு புன்னகையோடு இருப்பாங்களாம். தனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, வயதில் தன்னை விட பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் அந்த நபரை சந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறு புன்னகையை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் ஃபஜலி அப்படின்ற கூடிய சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் எப்பயும் முகத்துல புன்னகையின்றி பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாவை நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க என்னை நோக்கி புன்னகைக்கக்கூடிய மனிதராக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல எப்பயுமே ஒரு சிறு புன்னகை வெளிப்பட்டுட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த புன்னகை தான் ரொம்ப குறைவானதா இருக்கு. நம்ம பல நேரங்களில் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்களுக்கு மத்தியில் பேசும்போதும் இல்லை பிறரை பற்றி ஏதாவது கேலி பேசி சிரிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய சிரிப்பை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கும். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை அனுமதிக்குதா? பிறரை கேலி பண்ணி சிரிக்கிறதும் பிறரை தரக்குறைவாக பேசி சிரிக்கிறதும் இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத சிரிப்புகளாக இருக்குது. நம்ம இங்கே நினைவுபடுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, பிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குற வகையில் சிறிதாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்துறது. இந்த குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவங்க வெளிப்படுத்திய ஒரு குணம். அதனால தான் எல்லா மனிதர்களும் ரசூல்லாவை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வப்பட்டாங்க. ரசூல்லா யாரை சந்தித்தாலும் ஒரு புன்னகையோடு சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்களாம். இந்த குணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைச்சிட போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதா இது நமக்கு தர்மத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரனை நோக்கி சிரிப்பது கூட ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் எந்த ஒரு அமலையும் நீங்கள் குறைவாக இடை போட்டுறாதீங்க. உங்களை சகோதரனை நோக்கி நீங்கள் ஒரு இன்முகத்தோடு பார்க்குறீங்க, ஒரு சிறு புன்னகை அவர்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்தினா கூட அதுவும் உங்களுக்கு தர்மமாக எழுதப்படும்னு சொல்கிறாங்க. பொதுவாக தர்மம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது செலவானாதான் அது தர்மத்துடைய கணக்கிலே வரும். நம்மளுடைய பொருளாக இருக்கட்டும், நம்மளுடைய நேரமாக இருக்கட்டும், நம்மளுடைய செயலாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நம்ம இழக்கும் போது தான் அது தர்மத்துடைய கணக்கில் வரும். ஆனால் இந்த தர்மத்தை பாருங்களேன், நம்மளுடைய சகோதரனை இன்முகத்தோடு பார்க்கக்கூடிய இந்த தர்மம் நமக்கு எந்தவித செலவும் இல்லாமல் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தர்மமாக இருக்குது. அதாவதா நமக்கு இதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் தரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இது ஒரு மன அமைதியையும் ஆறுதலையும் தரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பரபரப்பாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், நிறைய சிந்தனை நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகிறோம். கடைசி அந்த இடத்த போய் அடைஞ்சிடுறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஒரு புன்னகையோடு நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பயணம் பண்ணி வந்ததுக்கு அது ஒரு 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 நல்ல ஒரு மரியாதை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக நமக்கு தோணும். பரவாயில்ல, நம்மளை சிரிப்போட வரவேற்கிறாங்க, பரவாயில்ல நம்மளை இவங்க மதிக்கிறாங்க, பரவாயில்ல நம்மளை இவங்க வேண்டப்பட்டவங்களா நினைக்கிறாங்க அப்படின்னு இத்தனை எண்ணங்களை நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த ஒரு புன்னகை நினைக்க வைக்குது.
அப்போது நம்மளும் பிற மனிதர்கள்கிட்ட, நம்மளை தேடி வர மனிதர்கள்கிட்ட, நம்மளை சுற்றி பயணிக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட அவங்கள பார்க்கும்போது ஒரு சிரிப்போட ஒரு சலாம், ஒரு சிரிப்போட ஒரு வரவேற்பு கொடுத்தோம் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அவரை பற்றியே ஒரு நல்ல எண்ணம் வரும். பரவாயில்ல, நம்மளும் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் போல, நம்மளும் முக்கியமானவங்க தான் போல, நமக்கும் இவங்க கிட்ட முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவருடைய மனதில் ஏற்படுத்தும். நம்மளை பற்றியும் அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக அவரும் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவார், நம்மளும் அவர்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பத்தில் நம்ம அவர்கிட்ட வெளிப்படுத்துகிற இந்த ஒரு புன்னகை அடிப்படையாக அமையும். மூணாவதாக இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளை சுமூகமாக கொண்டு செலுத்த இந்த ஒரு புன்னகை முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அவரை சந்திக்கும் போது நம்ம ஒரு புன்னகை செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஓ அப்போ அந்த மனக்கசப்பு அவர் மறந்துட்டார் போல, அதெல்லாம் அவர் ஒன்றும் பெரிதுபடுத்தலை, நம்ம இந்த உறவை இன்னும் கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு ஏற்படுத்தும். உறவுகள் சுமூகமாக இருக்க, எல்லா உறவுகள்கிட்டையும் இணக்கமாக நம்ம நடந்துக்கிறதுக்கு, நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறோம், நம்ம அவங்கள நல்லா உபசரிக்கிறோம், இதெல்லாம் தாண்டி ஆரம்பத்திலேயே அவங்கள புன்னகையோடு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நமக்கு தர்மம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பு இது. நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இது. உறவுகளை மேம்படுத்துறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு இது. இந்த பண்பை யாரிடத்துல நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இயல்பு பொதுவாக எப்படி இருக்கும், தெரியாத மனிதர்கள்கிட்ட கூட நம்ம இன்முகத்தோட சிரித்த முகத்தோட நடந்துக்குவோம். தெரிந்த மனிதர்களுக்கு மத்தியில் அப்படி வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஆனால் நம்ம சிரித்த முகத்தோடு இருக்கிறதுக்கு முதல்ல அதிக தகுதியான நபர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள். அவங்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொடுக்கும்போது புன்னகையோடவும், அவங்கள சந்திக்கும் போது, அவங்களுக்கு சலாம் சொல்லும்போது, அவங்கக்கிட்ட நம்ம உரையாடும் போது சிரித்த முகத்தோடும் இருப்பது நமக்கு அதிகம் கடமையான விஷயமா இருக்குது. அடுத்ததா யார்கிட்ட நம்ம இன்முகத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தினர்கிட்ட, நம்மளுடைய துணைகள், நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட. அவங்க வெளியிலேருந்து வீடு திரும்பும்போது ஒரு புன்னகையோட சலாம் சொல்லி வரவேற்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள் கிட்ட நம்ம உரையாடும் போது, நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம உரையாடும் போது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணும்போதோ இல்லை நமக்கான தேவைகளை நம்ம கேட்கும் போதோ கடுகடுப்பான முகத்தோடையும், நம்ம கேட்டு இவங்க என்ன செய்யவா போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட இல்லாமல் ஒரு சிரித்த முகத்தோட உரையாடக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம குழந்தைங்க கிட்ட முக்கியமாக நம்ம புன்னகையை வெளிப்படுத்தி உரையாடும் போது தான் குழந்தைங்களுக்கும் திரும்ப நம்ம கிட்ட பேசும்போது சிரித்த முகத்தோட தான் பேசணும் பெற்றோர்கிட்ட அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோன்றும். அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட எப்படி நம்ம பேசணும், உரையாடணும் அப்படிங்கிறதையும் அவங்க இதன் மூலமாக கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம யார்கிட்ட புன்னகையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட. நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை தேடி நம்மளுடைய இல்லங்களுக்கு வந்தாலும் சரி, அவங்கள வரவேற்கும் போதும் இல்லை வெளி இடங்களில் அவங்கள பார்க்கும் போதும் உதாசீனப்படுத்திட்டு போயிடாமல், பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போயிடாமல் புன்னகையோட சலாம் சொல்லி அவர்கள்கிட்ட நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அடுத்ததா நம்மளுடைய நண்பர்கள், அப்புறம் நம்ம கிட்ட பணி செய்யக்கூடிய வேலையாட்கள். அவங்க கிட்ட நம்ம எப்பயும் கடுகடுப்பாக இருந்தால் தான் அவங்க இந்த பணியை செஞ்சு முடிப்பாங்க, இந்த வேலையை அப்போ தான் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க கிட்டையும் நமக்கான வேலைகளை அவங்கள செஞ்சு தர சொல்லும்போது புன்னகையோட அந்த வேலையை அவங்களுக்கு ஏவக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்மளோட பெற்றோர்கள்கிட்ட, நம்மளுடைய குடும்ப உறவுகள்கிட்ட, நம்மளுடைய உறவினர், நண்பர்கள், வேலையால், இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் புன்னகைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையுடைய சூழல் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை சந்திக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட ஒரு நாளும் கடுகடுப்பான முகத்தோடையோ கடுகடுப்பான வார்த்தைகளோடையோ ரசூல்லா நடந்துக்கிட்டதே இல்லை. தன்னை நோக்கி வரக்கூடிய மனிதர்களை இன்முகத்தோட சந்திக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கவலையில் இருக்கேன், நான் ஒரு சோகத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு டென்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சத்தமாக பேசுகிறேன், நான் அப்படி கடுகடுப்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நடந்துக்கிறது ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு இல்லை.
அதுக்காக உங்களுடைய கவலைகளில் போதும் நீங்கள் சத்தம் போட்டு சிரித்து பேசணும் அப்படிங்கிறத சொல்ல வரல. நீங்கள் கவலைகளில் இருந்தால் கூட உங்களை சந்திக்க வர மனிதர்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு புன்னகையோடு வரவேற்கும் போது அவர்களுடைய மனதிலையும் என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, கஷ்டம்னா அழுதுகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கவலைனா எப்பயுமே நம்ம சோகமாகவே இருக்கணுன்றது எண்ணம் இல்லை, இறைவன் நம்மளுடைய இந்த நிலையை மாற்றுவான், புன்னகைக்கிறது நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுடைய ஒரு வகை தான், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்டிருக்க இன்னல்களை விட இறைவன் எனக்கு கொடுத்துருக்க ரஹ்மத்துகள் அதிகம், அல்லாஹ் என்னுடைய இந்த இன்னலையும் என்னை விட்டு தூரமாக்குவான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அந்த புன்னகையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பினையை எடுத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு நாளைக்கு ஒரு இதே போல் ஒரு சூழல் வரும்போது நம்மளை ஒரு முன் உதாரணமாக வச்சு பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போது இன்பத்தின் போது மட்டும் புன்னகையை வெளிப்படுத்தாமல் எல்லா நேரங்களிலும் இறைவன் விரும்புகிறான் அப்படிங்கிற காரணத்துக்காக, சதக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பண்பை நம்ம பின்பற்றக்கூடியவங்களா இருப்போம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, அதிகம் சிரிப்பது உங்களுடைய உள்ளங்களை கொன்றுவிடும். காரணம் இல்லாமல் சிரிக்கிறது, கேளிக்கைகளுக்கு சிரிக்கிறது, வீணா நேரங்களை செலவழித்து சிரிக்கிறது நம்மளுடைய நஃப்ஸை கொன்றும், நம்மளை அல்லாஹுவை நோக்கி நெருங்கிறதுக்கு இது தடையாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை பின்பற்றாமல் அல்லாஹ் விரும்புகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி தந்த சிறிய புன்னகையோட நம்ம மக்கள்கிட்ட நடந்துக்கக்கூடியவங்களா இருப்போம். இந்த புன்னகை அப்படிங்கிறது நம்மளுக்கு மத்தியில் அன்பை வளர்க்கக்கூடியதாகவும் அன்பை வலுப்படுத்தக்கூடியதாகவும் நமக்குள்ள மனசோர்வை குறைக்கக்கூடியதாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை ஒற்றுமையை நமக்கு மத்தியில் வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பண்பை நாமும் நம்மளுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருளனும். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நான் என்னுடைய குடும்பத்தாரோடும் நுழைய பிரார்த்தித்தவளாக இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.